Happy morning, children. Today we are going to see 9th Standard Unit 1 Prose Learning the Game. பசங்களா நம்ம இன்னைக்கு 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடமான லேர்னிங் த கேம் அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஃபேமஸ் கிரிக்கெட்டர். த்ரூ அவுட் த லெசன் சச்சின் டெண்டுல்கர் தான் சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே, வார்ம் அப் பார்க்கலாம். Think of what you would like to do in future. Fill in the spaces. ஸோ ஃப்யூச்சரில் உங்களோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த டேபிளில் ஃபில் பண்ணுங்கள். 2022 என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்டை முடிச்சிருப்பீங்க. ஓகே, லெசன் பார்க்கலாம். From a very early age, I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television and in our games. அதாவது என்ன சொல்லியிருக்காரு, சின்ன வயசில் கிரிக்கெட் பாலுக்கு பதிலாக டென்னிஸ் பாலில் என்ன பண்ணியிருக்காரு, கிரிக்கெட் விளையாண்டதாகவும் டிவியில் கிரிக்கெட் பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. ஐ ஆஃபன் ட்ரை டு எமுலேட் த மேனரிசம்ஸ் ஆஃப் மை ஃபேவரைட் பிளேயர்ஸ் சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் விவ் ரிச்சர்ட்ஸ். எமுலேட் அப்படின்னா இமிட்டேட், அவங்கள மாதிரியே செஞ்சு பார்க்குறது. நம்மலாம் பண்ணுவோம்ல. இப்போ நம்மளோட ஃபேமஸ் ஆக்டர் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுவோம். ஈவன் எம்எஸ் தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க பாய்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி அவரும் சின்ன வயசில் யார் 2 பேர், சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் விவ் ரிச்சர்ட்ஸ், இவங்க 2 பேர்த்தோட மேனரிசம்ஸ் எல்லாமே இமிட்டேட் பண்ணியிருக்காரு. எமுலேட்னா இமிட்டேட். இமிட்டேட் மீன்ஸ் அதே மாதிரி செஞ்சு பார்க்குறது. But it wasn't just the batsman that I studied. I also loved bowling. ஸோ பேட்ஸ்மேன் மட்டும் இவர் ட்ரை பண்ணல, எனக்கு பவுலிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. Throughout my career, I have actually bowled a lot in the nets. ஸோ நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இவர் நிறைய பவுல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பேரா. I was then studying in the New English School, Mumbai. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே படிச்சிருக்காரு? நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் தான் படிச்சிருக்காரு. But my brother Ajit knew that compared to other schools in Mumbai, Shardashram Vidya Mandir, where Ramkant Achrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. ஸோ இவர் படித்த ஸ்கூலை காட்டிலும் ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்னு அவங்க அண்ணன் அஜித் நினச்சாரு. ஏன் அப்படின்னா அங்கே ராம்காந்த் அச்ரேக்கர் அப்படிங்கிற சார் கிரிக்கெட் கோச்சாக இருக்கார். அவர் கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க அண்ணன் நினச்சாரு. ஸோ நம்ம என்ன அன்லைன் பண்ணோம் இதில்? ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் அண்ட் ராம்காந்த் அச்ரேக்கர். ஹீ ரேன் சம்மர் கேம்ப்ஸ் டூ. ஸோ அவர் சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தார். அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரெயின்ட் அண்டர் சார். ஸோ நீ சார் அப்படிங்கிறது எல்லாமே ராம்காந்த் அச்ரேக்கரை தான் குறிக்கும். எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப். ஸோ அவர் நடத்துகிற கேம்புக்கு அஜித் தன்னை கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாரு. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரையல் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளும் அங்கே பேட் பண்ணி பார்க்கலாம். பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டெடிகேட் ஹூ டு அக்செப்ட். ஸோ அவர் அதுக்கப்புறம் யாரை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட டெசிஷன். ஐ வாஸ் 11 years old தென். அப்போது சச்சினுக்கு என்ன வயசு? 11 years. அச்ரேக்கர் சார், ஆஸ் ஐ ரெஃபர் டு ஹிம், started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. ஸோ அச்ரேக்கர் சார் என்ன சொல்லியிருந்தார், தான் 11 இயர்ஸில் கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருந்தார். அதே 11 இயர்ஸில் நான் போய் அவரை மீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமாக அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போது 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, வைல்ட் ரீடிங் கொஷின்ஸு. ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரேட் பிளேயர்ஸ்? ஸோ ஹூக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? சுனில் கவாஸ்கர் அண்ட் விவ் ரிச்சர்ட்ஸ் வேர் சச்சின்ஸ் ஃபேவரேட் பிளேயர்ஸ். வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் சர்தாஷ்ரம் வித்யா மந்திர்? வாட் வாஸ் த ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் அங்கே இருக்குது? ராம்காந்த் அச்ரேக்கர் சார் என்ன, அவர் கிரிக்கெட் கோச்சர், கேவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு த கேம் ஆஃப் கிரிக்கெட். அதுதான் அங்கே ஸ்பெஷல். ஓகே. I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. Overawed அப்படின்னா அப்படியே நம்மளுக்குள்ள மனசுக்குள்ளே எல்லாத்து முன்னாலேயும்
புதுசாக ஒரு வேலையை செய்கிறப்ப எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அதான் வந்து ஓவர் அவுட். ஸோ இவர் வந்து நெட்ஸில் இதுக்கு முன்னால் விளையாண்டது இல்லை அப்படின்னும், ஸோ எல்லாத்துக்கு முன்னால் முதல்ல நெட்ஸில் விளையாடுறப்போ அவர் கொஞ்சம் சங்கட்டமாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. When I was asked to bat, I was not at all comfortable. ஸோ இவர் எல்லாத்துக்கு முன்னால் விளையாட சொல்கிறப்ப இவர் எப்படி ஃபீல் பண்ணல, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலைன்னு சொல்கிறாரு. With sir watching me so closely, I failed to make an impact. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older. ஸோ நான் வந்து அடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. சார் வந்து அஜித்தை கூப்பிட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், கொஞ்சம் பெரியவனானோன்னே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. My induction into the Mumbai cricket circuit could have ended in failure. But for Ajit's instance, induction அப்படின்னா என்ன, அதாவது ஒருத்தங்களை வந்து அந்த இப்போது இங்கே என்ன இண்டக்ஷன் அப்படின்னா, சச்சினை வந்து அந்த கிரிக்கெட் கேம்பில் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க அண்ணனோடது. ஆனால் அந்த விஷயம் வந்து என்னவாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சச்சின் சொல்கிறாரு. ஹேவிங் சீன் மீ play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Achrekar sir. ஸோ நான் காலனியில் விளையாண்டப்பெல்லாம் அஜித் பார்த்துருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு அஜித் நினச்சாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. ஸோ எங்கள் அண்ணா வந்து பேசுகிறாரு, வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, நீங்கள் வந்து இன்னொரு சான்சஸ் கொடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு. However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. ஸோ நம்ம கிட்ட இருந்து வாட்ச் பண்ணுறதுனால தான் பையன் வந்து நர்வஸாக இருக்கான், ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கலான்னு சார் போகிறாரு. சார் அக்ரீடு. பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு பேட் அகெயின் அண்ட் வித்தவுட் சார்ஸ் ட்ரெயின்ட் ஐஸ் ஸ்க்ரூட்டினைசிங் மீ. ஸ்க்ரூட்டினி அப்படின்னாலும் நம்மளை பார்த்து ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறது. ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறனால இப்போ கொஞ்சம் ஹீ ஃபீல் பெட்டர். ஓகே. ஆல்சோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் more at ease and soon started to hit the ball well. This time sir agreed to let me join the camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. ஸோ இப்போ அந்த நர்வஸ் இல்லாமல் அந்த பாலை வந்து நான் ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாகவும் அதுதான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு வாய்ப்பாகவும் சொல்கிறாரு. The camp involved a session every morning and evening at Shivaji Park. ஸோ 2 செஷனாக நடந்திருக்கு அந்த கேம்ப். எங்கே நடந்திருக்கு? சிவாஜி பார்க்கில் நடந்திருக்கு. I would practice between 7:30 and 10:30 AM in the morning. ஸோ எந்த டைமிங்கில் 7:30லேருந்து 10:30க்குள்ளே மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. Then I would come back in the afternoon and practice till late evening. ஸோ ஆஃப்டர்நூன் வந்தால் ஈவினிங் வரைக்குமே என்ன பண்ணியிருக்கணும், அவர் ப்ராக்டிஸ் பண்ணோம். த ஷெட்யூல் வாஸ் ரிகுரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி எப்படி இருக்கும், டஃப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த டே. எக்ஸாஸ்டட் மீன்ஸ் டயர்டு, ஏன்னா ஃபுல் டே விளையாண்டுருக்காருல்ல, ஸோ ஹி ஃபீல் எக்ஸாஸ்டட். ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் took 40 minutes from my house in Bandra and I had to catch an early morning bus to make it on time. ஸோ இவரோட வீட்டிலேருந்து சிவாஜி பார்க் போனோம் அப்படின்னா 40 minutes எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஸோ நேரத்துலேயே என்ன பிடிக்க வேண்டியதாக இருக்கும், பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் அக்கம்பனிட் மீ அப்படின்னா கூட வந்தார், கம்பெனி கொடுத்தாரு. டு கெட் மீ யூஸ் டு த ரொட்டீன். ஸோ அந்த ரொட்டீனுக்கு பழகிற வரைக்கும் அவங்க அண்ணன் கூட வந்திருக்காரு. During the bus journeys, he would talk to me about the nuances of batting and I always enjoyed these conversations a lot. ஸோ அப்படி பஸ்ஸில் வர்றச்ச என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் பேட்டிங்கை பற்றியெல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது, in fact, the one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual.
ஸோ அஜித் வந்து நிறையா எனக்கு பேட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் இது வரைக்குமே என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு ஒரு மேனுவல், ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கையில் இருந்த மாதிரி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு த லைஃப் ஆஃப் சச்சின்? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? அந்த சம்மர் கேம்ப், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹாவ் while traveling? எந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்? they talk about the nuances of batting. Okay, next, as a child I had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as I returned from the morning session. ஸோ மார்னிங் செஷன்லேருந்து வந்த உடனே என்ன பண்ணணும்? ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடணும். என்ன ரீசன் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட் அந்த கிளாத்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. ஸோ நம்ம பார்த்தோம்ல 7:30 to 10:30, 10:30க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரச்ச எப்படியும் 40 மினிட்ஸுங்கிறாரு, மேபி 1 ஹவராகவே இருக்கலாம். ஸோ 11:30க்கு தான் வீட்டுக்கு வர்றாரு. 11:30க்கு வந்தோடனே ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாரு? வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கிளம்புறதுக்குள்ளே அது காஞ்சிக்கணும். அந்த மாதிரி ரொட்டீனை வந்து வச்சுருக்காரு. The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. ஸோ ஈவினிங் வந்துட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சி போடணும். ஏன்னா நெக்ஸ்ட் மார்னிங் வந்து என்ன பண்ணணும்? அதே ட்ரெஸ் தான் வியர் பண்ணுங்கிறதுனால. The system worked well apart from my pockets. ஸோ ஜெர்சி தானே போட்டிருப்பாங்க, சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஆனால் எது மட்டும் ட்ரை ஆகாது? என்னுடைய பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. There was never quite enough time for the pockets to dry out completely, and for the entire duration of the camp, I played with wet pockets. ஸோ எப்போவுமே அந்த பாக்கெட்ஸ் காயருக்கு நேரமே இருந்திருக்காது. ஸோ என்டையர் கேம்புமே வந்து நான் வெட் பாக்கெட்ஸ் அப்படின்னா ஈரமான பாக்கெட்ஸோடு தான் வந்து விளையாண்டேன்னு சொல்கிறாரு. By the middle of the summer camp, Sir started taking an active interest in my batting, and at the end of the 2 months informed Ajit that I had the potential to be good cricketer if I practiced all year round. ஸோ 2 மாதம் சம்மர் கேம்ப்பு முடித்தோன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து மித்தவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு இவன் வந்து பெஸ்ட்டாக இருக்கான் பேட்டிங்கில். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, வருஷம் ஃபுல்லாக இவன் ப்ராக்டிஸ் பண்ணான்னா கண்டிப்பாக வந்து என்ன நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. However, my school, the New English School in Bandra, did not have cricket facilities and Sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously. ஸோ கண்டிப்பாக இந்த பையன் வந்து கிரிக்கெட்டை சீரியஸாக ஃபாலோ பண்ணும். பர்ஷ்யூ அப்படின்னா ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக இவனை வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து மாற்றிடுங்க. ஏன்னா அங்கே எந்த கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் ஹிஸ் கிளாத்ஸ்? ஸோ என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணாங்க? மார்னிங் செஷன் முடித்து வந்தோடனே வாஷ் பண்ணாங்க, ஈவினிங் செஷன் முடித்து வந்தோடனையும் வாஷ் பண்ணாங்க. வாட் டிட் அச்ரேக்கர் இன்ஃபார்ம் அஜித்? ஸோ என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க? இஃப் ஹி இஸ் ப்ராக்டிஸ்ட் ஆல் இயர் அரவுண்ட்னா இவர் வந்து கண்டிப்பாக ஹீ வுட் பி அ குட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. One evening, Sir called my father and put forward his suggestion. ஸோ ஒரு நாள் தன்னுடைய அப்பாவை அழைச்சி அவங்கக்கிட்டேயும் வந்து ஸ்கூல் மாற்றுறதுக்கு அந்த சார் வந்து யார், ராம்காந்த் அச்ரேக்கர் வந்து சொல்லியிருக்காரு. Ajit was in the room with my father at the time and they both accepted that it was necessary if cricket was to be my priority. ஸோ அவன் வந்து கிரிக்கெட்டு தான் முக்கியமாக நினச்சான்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், மாத்திரம்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. My father sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ வந்து சீரியஸாக கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் ஸ்கூல் மாற்றுறேன், அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாரு. I assured him I was. And so it was agreed that I should move to Shardashram Vidya Mandir, where Achrekar sir was the cricket coach. நானும் வந்து என்ன சொல்கிறேன்,
கண்டிப்பாக மாற்றுங்க, ஏன்னா நான் கண்டிப்பாக நல்லா விளையாடுவேன்னு சொன்னேன். ஸோ சர்தாஷ்ரம் வித்யா மந்திருக்கு மாற்றுறதா முடிவாச்சு. அங்கே தான் யார் இருக்கா? ராம்காந்த் அச்ரேக்கர் சார் வந்து கிரிக்கெட் கோச்சாக இருக்கா. ஆல் மை excess energies were getting channeled into cricket, which acted as a kind of safety valve. ஸோ எல்லா எனர்ஜிஸ் எனக்கு ஒன்று சேர்ந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு சேனலாக, ஒரு வாய்ப்பாக எனக்கு வந்து அமைஞ்சுது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி நான் அதுக்காக ட்ரை பண்ணேன்னு சொல்கிறார். மை ஃபாதர் ஆல்வேஸ் said that all he wanted me to do was give it my best effort without worrying about the results. ஸோ எப்போவுமே எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாத, எப்போவுமே வந்து உன்னுடைய எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு கண்டிப்பாக த பெஸ்ட்டை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வாஸ் த சஜஷன் கிவன் பை அச்ரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர்? ஸோ என்ன சஜஷன் வந்து அச்ரேக்கர் சார் கொடுத்தாங்க? இப்போ இருக்கிற ஸ்கூலை விட வேறு ஸ்கூலுக்கு, அதாவது சர்தாஷ்ரம் வித்யா மந்திருக்கு மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல கிரிக்கெட்டராக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆக்டட் ஆஸ் அ சேஃப்டி வால்வ்? சேஃப்டி வால்வ் என்ன இருந்துச்சு? ஆல் கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ், அதுதான் வந்து சேஃப்டி வால்வாக யூஸ் ஆச்சு. ஓகே பசங்களா, இந்த வீடியோவோட நான் வந்து இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.